ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 41 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் பியாக்குயா குச்சிக்கி நம்ம காஞ்சுவோட கையிலேயே ஒரு போடு போட்டான்ல, அதுக்கே அவன் திணறிட்டான். அதுக்கப்புறம் பொறுமையா ரூக்கியா கிட்ட கிளம்புவான். உடனே காஞ்சு நில்லுடா அப்படின்ட்டு மறுபடியும் சண்டை போடலான்ட்டு ஐடியா. ஏன்டா விளக்கண்ண, என்னைய பத்தி இன்னுமே உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப கூட உன்னை நான் உயிரோட விடுறேன், அப்படியே காணாம போயிரு, என் கண்ணு முன்னால நிக்காதம்பா. ஏதாச்சும் கதை சொல்ற மாதிரி பேசி சமாளிக்கலாம், இல்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம். பீம்புக்குன்னே அவனை வெறியேத்தி விடுற மாதிரி வாய மூடுறா. உன்ன மாதிரி ஆளுகளை பார்த்து பயந்தோடுற ஆள் இல்லடா நானு. சொல்ல போனா ஷிபா கிளான்ல பயந்தாங்கோலிங்கன்னு ஒருத்தனுக்கு கிடையவே கிடையாதும்பா. அப்புறம் தான் குச்சிகைக்கே புரியுது இவன் ஷிபா கிளானை சேர்ந்தவன்னு. சரி விட்டுருவான்னு பார்த்தா ரூக்கியா இன்னும் பீதியாவான். ஏன்னா அந்த கிளானை சேர்ந்தவங்களை பார்த்தாலே கொல்லுவானுங்க. இவங்கிட்ட போய் அதை சொன்னா என்ன மன்னிச்சிரு, உன்னை உயிரோட விட்டுட்டேன், இனிமேட்டு இந்த இடத்த விட்டு உன்னை உயிரோட விடமாட்டேன்னு சொல்லி கத்திய வேற வெளியெடுத்துருவான். கத்தி எடுக்காமையே கையில அப்படி ஒரு வெட்டு. இதுல கத்திய வேற எடுத்துட்டான். என்ன பண்ண போறானோ தெரியலையே. சரி இவ்வளவு தூரத்துல நின்றுகிட்டு என்ன பண்ண போறான்னு காஞ்சு புரியாம நின்று இருப்பான். ரூக்கியா கத்துவா வேண்டான்னா அவனை எதுவும் பண்ணிராதன்னு. இவன் சொன்னா என்ன அவன் கேட்கவா போறான். அவன் பவரை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா அப்படியே காத்துல மறைஞ்சு போயிடும். என்ன நடக்குதுன்னு காஞ்சு புரியாம பார்த்துட்டு இருப்பான். ரூக்கியா அப்போ ஒரு கத்துவா பாருங்க, ஓடுடா நிக்காத அப்படின்னு. எதுக்கு இவ லூசு மாதிரி கத்திட்டு இருக்கான்னு காஞ்சு பார்த்துட்டு கண்ணை சிமிட்டுற ஒரு செகண்ட்ல அவன் பாடி ஃபுல்லா சக்குன்னு வெட்டு விழுந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு தெரிக்கும். அப்படியே பொத்துன்னு விழுவான். இதெல்லாமே கண் இமைக்கும் நேரத்துல நடந்துருச்சு. இனி அடுத்து எப்படியும் ஹனட்டாரோவா தான் போட்டு தலை வருவான். அதனால ரூக்கியா இடையில வந்து அவனை எதுவும் பண்ணிடாத விட்டுரும்பா. இவ சொன்னா மட்டும் அவன் கேட்டுருவானா. மறுபடியும் அதே ஸ்டைல்ல வெட்ட வருவான். டப்புன்னு ஜுஷிரோ அவன் கைய பிடிச்சு இங்க பயங்கரமான சம்பவம் நடந்துட்டு இருக்குது போல, அட ஃப்ரீயா விடுங்க கேப்டன் குச்சிக்கு அப்படின்னு அவனை ஸ்டாப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ரூக்கியா கிட்ட என்னமா ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா, வெயிட் குறைஞ்சிட்ட போலாம்பா. பியாக்குயா குச்சிக்கு கடுப்பாயி எதுக்காக இந்த மாதிரி பண்ணு கேட்பான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்வாடை இங்க யூஸ் பண்ண கூடாது, அப்படி பண்ணா அது லெவல் 1 அஃபென்ஸ். என்னதான் வெளியில இருந்து இப்படி ஆளுங்க வந்தாலும் நீ இப்படி பண்றது தப்புன்னு சொல்லுவான். ஆக்சுவலா இப்ப தானே ஆர்டர் போட்டிருக்காங்க வார் டைம் எக்ஸம்ஷன், அதனால ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்பா. இந்த மேட்டர் ஜூஷிரோக்கு தெரியாத போல ஷாக்கா கேட்பான். அது மட்டும் இல்லாம ஐசனை கொன்னது யாரு, இவங்கள ஒரு ஆள் தானான்னு கேட்பான். அந்த டைம் இவங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா இந்த லெவல்ல ஸ்பிரிச்சுவல் பிரஷர் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸுகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி அவரு தான் வராரான்னு பார்த்தா அவரோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வேற மாதிரி இருக்கும். இப்ப வர்றது டோட்டலாவே வேறையா இருக்கும். ரூக்கியா அந்த பவரை ஃபீல் பண்ணிட்டு ஆச்சரியப்படுவான். ஏன்னா இவளுக்கு இது யாரோட பவர்னு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதான் நம்ம பையன் இச்சிகோ தீ மியூசிக்கோட என்ட்ரி கொடுப்பான். வர்ற மாதிரி அவனை பார்த்தோன்னே அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி எல்லாத்தையுமே பீதியை கிளப்பிட்டு நம்மளால கேஷுவலா வந்து லேண்ட் ஆவான். இச்சிகோன்னு தயங்கி பேச வருவான். ஆனா அவன் அவளை கண்டுக்காம நேரா ஹனட்டாரோ கிட்ட போய் என்னைய மன்னிச்சிரு, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் தனியா அனுப்பிட்டேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்பா. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம்பா. அதுக்கப்புறம் ரூக்கியாட்ட போய் நான் உன்னைய காப்பாத்த தான் வந்தேன்பானா. அவ அப்படியே சென்டிமெண்டா லுக் விடுவா. என்னடி மூஞ்சிது, என்ன மூஞ்சிது, எதுக்கு இவ்வளவு கேவலமா லுக் விடுற, கொஞ்சம் சந்தோஷமா தான் பாரும்பா. அது எப்படி அவளால முடியும். ஏன்னா லாஸ்டா அவங்க அண்ணன் இவளை கூட்டு போக வந்தப்போ இச்சிகோ தடுக்க ட்ரை பண்ணான். அந்த டைம் நம்மளால காப்பாத்தணுங்கிறதுக்காக வண்டையா அவனை திட்டிட்டு போனான். என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத, உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. அது எல்லாமே இச்சிகோவை காப்பாத்ததான், அது அவனுக்குமே நல்லா தெரியும். பட் இவ பேசியிருக்கால, அதனால அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அழுதுகிட்டே சொல்லுவா, நான் தான் உன்னைய என் பின்னாடி வராதேன்னு சொன்னல, வந்தா உன்னைய மன்னிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஏண்டா இப்படி பண்ணி தொலைற முட்டா பாயல, உன் அட்டூழியம் தாங்க முடியலன்னு ஒன்னு ஆமான்னு சொல்லிட்டு காஞ்சுவை பார்ப்பான். கோழி மேல நல்லா சில்லி பெப்பர்லாம் போட்டு கடாயில வைக்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிடப்பான். பஞ்சர் பண்ணிட்டானுங்களா, சரி ஓகே ரூக்கியா, நீ என்னென்னலாம் சொல்லி நீ பச்சையா திட்டணுமோ அதெல்லாம் அப்புறம் திட்டிக்க, மறந்துடுவேன்னா அந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்க, அங்க ஒருத்தனை நான் பொல்லக்க வேண்டி இருக்குதும்பா. அவ ஏதோ பேச வருவா. உடனே நம்மள என்ன சண்டை போட வேண்டாங்கிறியா, ஓ மண்டேலே சட்னி இருக்கா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாடியை 10 டைம் பஞ்சர் பண்ணி உன்னைய காப்பாத்த இங்க வந்து நின்னா, காப்பாத்த வேண்டாம் போன்னு சொன்னீன்னா எப்படி போக முடியும்பா. அட அது இல்லடா, அதுவும் இல்ல எதுவும் இல்ல, உன்னை அவனுங்க போட்டு தள்ள வச்சிருந்தாலும் சரி, இல்ல பூவெல்லாம் வச்சு பொரோட்டா திங்க விட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர், உன்னை தரன்னு இங்க இருந்து நான் இழுத்து காப்பாத்திட்டு போவேன், இதுக்காக நீ என்னதான் ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் அதை நான் எதிர்த்து சண்டை போடுவேன் அப்படின்னு வண்டியா திட்டுவான். ரூக்கியாவும் இப்பதான் பேக் டு த ட்ராக் வருவான். ஏண்டா நன்னாரி
சர்பத்து மண்டையா, உன்னை நான் காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருந்தா நீ என்னையவே திட்டிட்டு இருக்கியா? நீ எல்லாம் என்னைய காப்பாத்த வந்தவனாடா காம்பஸ் மூக்கா, அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு ஜாலியான சண்டை. அனட்டாரோக்கு ஒன்னும் புரியல, ரெண்டுமே பைத்தியம் ஆயிருச்சான்னு. அதுக்கப்புறம் ஒழுங்கா என்னைய காப்பாத்துறான்னு சொல்லி ரூக்கியாவே கத்துவாளா. அவன் உடனே கிண்டல் பண்ணி விளையாடுவான். அதுலயே தெரிஞ்சு போச்சு இவன் இன்னும் மாறலன்னு. எப்படியே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணும்பா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ என்ன நினைச்சு கவலைப்படுறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம அதை அப்படி பண்ண வேண்டாம். நீ ஒன்ன நினைச்சு கவலைப்படு, நான் கண்டிப்பா சாக மாட்டேன். ஏன்னா நான் இப்ப முன்ன விட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜூஷிரோ பார்த்துட்டு யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்ப்பான். அப்ப பியாக்குயா இருந்துட்டு அவ்வளோலாம் இவனுக்கு பில்டப் இல்ல, ஆனா அதுக்காக இவன் ஒன்னும் சாதாரண யோகா இல்ல. லாஸ்ட் டைமே இவனை கொன்றுக்கணும், ஏதோ பாவோன்னு விட்டுட்டு வந்தேன். இனி இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது. இவனை மட்டும் போட்டு தள்ளிட்டோம்னா இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ட்டு நம்மால் கூட சண்டை போடுறதுக்காக வருவான். அங்க இச்சுக்கோ, பரவாயில்ல உன் சைடு நீ ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்க. ஏன்னா நானும் ரூக்கியாவும் பேசிட்டு இருக்கும் போது நீ கொஞ்சம் கூட கோவப்பட்டு வந்து அட்டாக் பண்ணல அப்படின்னு. ஏண்டா என்ன யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? ஆயுதமே இல்லாம டம்மியா இருக்கும் போது அட்டாக் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கோலை இல்ல. அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுக பண்ற வேலை. உனக்கு வாய் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை ரிலீஸ் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி கென்பச்சி இதே மாதிரி பண்ணப்போ காஞ்சுவால ஹனட்டாராவால நிக்க முடியல. நம்மளுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அந்த மாதிரி இப்ப ரூக்கியாவாலையும் ஹனட்டாராவாலையும் நிக்க முடியல. ஆனா நம்மாலு கத்தி எடுத்து சண்டைக்கு நிப்பானா பரவாயில்லையே, உன்னால என்னோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை தாங்க முடியுதே. முன்ன விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். உன்னோட சோல் ரீப்பர் பவரை நான் அழிச்சிட்டேன். ஆனாலும் அந்த பவர் எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமாச்சு பேசாம ஹியூமன் வேர்ல்டுலயே இருந்து உன் லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம். இங்க வந்து உன் லைஃபே வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்பா? இச்சுக்கோ தான் நல்லா ரிப்ளை கொடுப்பானே. அட அது அப்படி இல்லப்பா, இங்க வந்து உன் நடு மண்டையிலே நச்சுன்னு ஒரு போட்டு அங்கனே உன்னைய பொழந்து கட்டிட்டு ரூக்கியாவை காப்பாத்திட்டு நேரா வீட்டுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலான்னு அப்படி பிளான் பண்ணியிருந்தேன். அவனுக்கு கடுப்பாயிரும். நான் தான் சொன்னல உனக்கு வாய் மட்டும் தான் ஜாஸ்தி, அது மட்டும் இல்லைன்னா உன்னைய நாய் தூக்கிட்டு போயிடும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அவன் காணாம போயிடுவான். ஐயோ இந்த அட்டாக்கான்னு சொல்லி ரூக்கியா ஷாக்காவா? அவ ஷாக்கானா பரவாயில்ல, அவ வேடிக்கை பாக்குறவ. நம்ம இச்சுகோவே ஷாக் ஆயிருவான், என்ன ஆளை காணுமேன்னு. அப்போ சட்டானா சைட்ல வந்து ஒரு வெட்ட வந்திருப்பான். அதை நம்ம இச்சுகோ கரெக்டா கத்திய வச்சு தடுத்துருவான். அது பியாக்குயா குச்சிக்கிக்கே ஷாக் ஆயிரும், எப்படி இந்த அட்டாக்கை தடுத்தான்னு. என்னப்பா தம்பி பழைய மாதிரியே நினைச்சிட்டியான்னு சொல்லி மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணுவானுங்க. வேற லெவல்ல இருக்கும் அந்த ஒரு அட்டாக்கே. அப்புறம் அவனை பார்த்துட்டு என்ன ஷாக் ஆயிட்டியா, உன் அட்டாக் எல்லாம் என்னால அழகா ரீட் பண்ண முடியும், இனிமேட்டு உன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாதுமா. ஒரு அட்டாக்ல தப்பிச்சிட்டோன்னு ஓவர் ஆடாத, இது ஜஸ்ட் உனக்கு ஒரு லக்கு தான்பா. அது லக்கா கிக்கான்னு இப்ப பாப்போன்ட்டு இச்சுகோ அட்டாக் பண்ண போவான். சடனா காணாம போயிருவானா. எங்கடான்னு பார்த்தா பின்னாடி இருப்பான். கரெக்டா அவன் வெட்டுவான், உடனே அவன் தடுத்துருவான். சோ இப்படி சண்டை ஈக்குவலா போயிட்டு இருக்கும். அனட்டாரோலாம் பார்த்துட்டு மிரண்டுருவான். கேப்டன் குச்சிகிக்கு ஈக்குவலா இச்சுகோ சண்டை போறானா, கொக்கமக்கா வேற மாதிரின்னு. ரூக்கியாவும் மிரண்டுட்டா, இச்சுகோ இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கானான்னு. ஏன்னா அவங்க அண்ணனோட ஃபிளாஷ் ஸ்டெப்ஸை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனா அது மட்டுமே அவனோட பவர் இல்லையேன்னு இன்னொரு பெரிய குண்டு தூக்கி போடுவா. ஏன்னா அந்த அட்டாக் எல்லாம் அவன் சும்மா கேஷுவலா சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவானாமா, குழந்தையும் கூட விளையாடுற மாதிரி. அவன் அதை விட பவர்ஃபுல்லான ஆளு. அவன் சீரியஸா இறங்கினானா இச்சுகோவால கன்ஃபார்மா தாக்கு பிடிக்க முடியாது. அதனால அதுக்குள்ள இச்சுகோவை காப்பாத்தி கூட்டு போகணும், இல்லாட்டி அவன் கொன்றுவான்னு சொல்லி பயங்கர ஷாக்ல இருப்பான். இங்க நம்மளும் பயங்கரமா சண்டை போட்டோன்னே பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட கொஞ்சம் நீ இம்ப்ரூவ் ஆயிருக்க, எனக்கு வேற வழி இல்ல, இப்படியே உன்னை விட்டேன்னா நான் தான் பெரிய கிங்குன்னு சொல்லி உனக்கு தலகணம் ஏறிடும். அதுக்குள்ள நான் உன்னைய பொழந்தே தீரணும்னு கத்தி அப்படியே ஸ்ட்ரைட்டா மேல கொண்டு வருவான். அதை பார்த்துட்டு ரூக்கியா பயங்கரமா ஷாக் ஆயிருவான். நம்ம காஞ்சு கிட்ட பண்ண அட்டாக்கை தான் திருப்பி பண்ண போறான்னு நினைக்கிறேன். இங்க ரூக்கியா கத்திட்டு இருப்பா, இச்சுகோ ஓடிருன்னு. அவன் ஒன்னும் புரியாம நின்றுட்டு இருப்பான். இங்க குச்சிக்கு இருந்துட்டு நீ என்னதான் உன் பவரை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் என்ன ஜெயிக்கணும்னா உனக்கு 1000 வருஷம் ஆகும்டா அப்படின்ட்டு அந்த பவரை யூஸ் பண்ண போகும்போது யுரிச்சி இடையில போந்து அந்த ஸ்வாட கைத்த போட்டு கெட்டிடுவா. எல்லாரும் அவளை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. ஏன் இவ்வளவு நேரம் கேஷுவலா இருந்த பியாக்குயா குச்சிக்கியே ஷாக் ஆவான். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல பியாக்குயா பையா அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டு கேஷுவலா கேட்பான். அப்படின்னா வேற ஏதோ ஒரு பெரிய ரத்த சரித்திரம் இருக்குது போல. சரி அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.